ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்னைக்கு தைப்பூசம் 48வது நாள். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு சந்தோஷம் நம்ம ஐயனுக்கு நடக்கும்போது நமக்கும் இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி கந்தன்கிட்ட என்ன வேண்டி விரதம் இருந்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் விரதம் மேற்கொண்டாலும் கடுமையாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக முருகன் பலன் தருவார். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்காதீங்க, நம்மளால் விரதம் இருக்க முடியல, சாப்பிடாம இருக்க முடியல, ஹெல்த்து இதாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஐயனை நினச்சிட்டு நம்ம நேர்மையான வழியில் நம்ம வாயில் உண்மைங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக முருகன் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக கூடவே இருப்பார். தைப்பூசம் காலையிலே போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. பால் கொடுத்தாச்சு. அபிஷேகம் இனிமே தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது 11 மணி ஆகும்னு சொன்னதுனால நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் போய் சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆண்டவனோட கிருபை இருக்கிறதுனால மட்டும்தான். இந்த ஐயன் அருள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் எங்கேயுமே போக முடியாதுன்னு தான் நான் நினைப்பேன். அவரோட கருணையால் மட்டும்தான் இது என்னால் சாத்தியம். அதாவது எப்படின்னா, நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் கடகடன்னு நான் பண்ணிவிட்டு சாமியை கும்பிடணுங்கிறது மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருக்குது. அதே மாதிரி அது நடந்துருது. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கந்தனை கும்பிட ஆரம்பித்து எனக்கு என்னையே அறியாமல், அதாவது நமக்கு அப்பா அம்மா இல்லாத ஒவ்வொருத்தருக்குமே அதோட வலிகள் நிறையவே தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு கட்டத்தில் யாரும் இல்லை. எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் அந்த இடத்துல நம்ம அம்மா இல்லை, அப்பா இல்லைங்கிறது ஒரு ஏக்கம் இருக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பி, இப்போ நம்ம அம்மா அப்பா இல்லை, நம்ம கூட பிறந்த தம்பிங்களோ அண்ணன்களோ இல்லை, அக்கா தங்கச்சி மட்டும்தான். சில பேர் சிங்கிள் சைல்டெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நமக்கு யாருமே இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளையே அறியாமல் ஒரு வலி வந்துடும். ஆனால் அந்த வலியையும் நான் கடந்து வந்துட்டேன். அந்த வலி அப்போல்லாம் எனக்கு என் மைண்டில் ஒன்று தான் ஓடும். நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன் மனசுக்குள்ளே ஒன்று உன் கூட நான் இருக்கேன், அப்போ முருகன் இருக்கேன், நீ ஒன்று தனியாக இல்லைன்னு நான் அந்த பட்ட கஷ்டங்கள்லேருந்து என்னை கை கொடுத்து மீட்டெடுத்தவர் என் ஐயன் முருகன் மட்டும்தான். நான் அதை மனசார எங்கே வேணுமோ போய் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளோ எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு வாழ்வியல் கட்டத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க. அந்த இடத்துல நம்மளோட முருகனுடைய அருள் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், பட்ட துயரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து மீட்டெடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு, கந்தா நீ இந்த வாழ்நாளை கொடுத்துருக்க, இந்த கஷ்டத்துலேருந்து தாண்டி வரக்கூடிய சக்தியை கொடுத்துருக்க, அதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றி அப்பான்னு நன்றியை சொல்லிட்டு, இனி வரும் காலமும் நீ என் கூட வந்துடணும், என் கூடவே இருந்து என்னுடைய வாழ்நாள் முடிகிறப்பையும் நான் உன் பாதத்தில் என்னோடய உயிர் சேர்ந்துடணுங்கிறத மட்டும் நம்ம முருகன்கிட்ட வேண்டிப்போம். இது கண்டிப்பாக முருகனோட யுகம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக முருகனோட யுகம்ங்கிறது முருகன் ஒன்று நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை, இன்னொன்று நேர்மை, நம்ம யாருக்கும் சபிக்காத குணம், யாரையும் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஒன்று சொல்கிறேன், நமக்கு நல்லதே நடக்குது, நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நல்லதே நினைப்போம். கெட்டது எதுவோ அது விலகிடும், நல்லது எதுவோ அது நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கும். இதுதான் முருகனுடைய அருள். அது எந்தவித மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய எண்ணம் எப்படியோ செயலும் அப்படியே. நம்ம 10 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இல்லாதவங்களுக்கு இறைவன் எங்கேருந்தோ அந்த 10க்கு 10ஆக கொடுப்பார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. முருகன் 12 கரத்தால் அள்ளி கொடுக்குறவர்னு மற்றவங்க சொல்லி நம்ம கேட்குறோம்ல, நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் நம்ம எந்த நிலமையில இருந்தோம், நம்மளை இந்த நிலைமைக்கு நம்ம ஐயன் கொண்டு வந்திருக்காரே அப்படின்னு நினச்சி அவரை ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நன்றி மாலையை சுட்டிகிட்டே தான் இருக்கணும். நம்மளுடைய ஒரு நிமிஷ வாழ்க்கையாக இருந்தாலும் இன்றைக்கி நிரந்தரம் கிடையாது. அந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு கண்டிப்பாக கந்தனுக்கு
அது ஒரு அரோகரா சொல்கிறதுல எந்த விதமான ஒரு மனசில் வஞ்சமில்லாத குணத்தை தர்றதுக்கு அந்த ஐயனுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். உண்மையிலே முருகனை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். அவன் வந்து எத்தனை பேருக்கு எத்தனை வரங்களை அள்ளி கொடுத்துருக்கான்னு வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம், கல்வி செல்வம் இல்லாதவங்களுக்கு கல்வி செல்வம், வினையோடு இருக்கிறவங்களுக்கு வினையை அற்றி அவங்களுக்கு வினை இல்லாத வாழ்க்கை, அந்த வினையிலேருந்து அவங்களுக்கு விடுபடுறதுக்கான வாழ்க்கை எல்லாத்தையும் இந்த முருகன் கொடுத்துட்டு தான் இருக்கார். அதே மாதிரி எல்லாரையும் சகல நன்மைகளோடு நல்லா வச்சிருப்பார் கந்தன். கொஞ்சம் கூட நம்ம பயப்பட வேணாம். நம்ம கூட இருக்கிறது நம்ம ஐயன் முருகன்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ சொல்லுவாங்களே, எனக்கு படைபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் கூட இருக்கிறது என் அப்பா முருகன். அதேமாதிரி நம்ம கூட இருக்கிறது நம்ம ஐயன் முருகன். வேறு எதுவும் நமக்கு வேணாம். எல்லா பலத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். மன வலிமையாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒவ்வொரு இடங்களில் நம்மளை தூக்கி எறிவாங்கல்ல, அந்த இடங்கள்லலாம் நான் நினச்சிப்பேன், என்னப்பா இது நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃபு அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வந்துடுவேன். ஆனால் அது ஒரு கட்டத்தில் நான் நினச்சி பார்க்குறேன், லைஃப்பை வந்து நீ இப்படி ஆக்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கியா? என்னை வந்து கரம் பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்கியா? நம்ம வந்து அந்த லைஃப்குள்ளே நம்ம வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கோம். அதுவே நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்? நம்ம ஐயா அதனால் நம்ம கரத்தை பிடிச்சி கூட்டு வந்து நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நினச்சிப்பேன். குட்டி குட்டியாக நன்றி சொன்னாலும் கோடி கோடியாக நன்றி சொன்னாலும் அவருக்கு ஈடாகாது. அவருடைய பாத மலர் எப்பொழுதும் என் கண்களில் இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எல்லா சக்தியையும் எல்லா திறமையையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பால் உயர்வையும் மனதால் உயர்வையும் எண்ணத்தால் உயர்வையும் முருகன் கண்டிப்பாக கொடுப்பார். ஏற்றமுண்டு இரக்கமில்லை. வாழ்க்கையில் நம்ம இரக்கத்தை மற்றவங்கள்ட்ட காட்டினோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தை அந்த ஆறுமுகன் ஏறுமுகமாக கொடுப்பாருங்கிறத மறந்துடாதீங்க. அனைவருக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். நான் சாமிக்கிட்ட நல்லபடியாக எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வமும், திருமணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டதை கேட்ட மாதிரி கந்தன் கொடுப்பாரு. கொஞ்சம் தாமதமானாலும் கோச்சிக்காதீங்க. அப்படியே கோச்சிக்கிட்டாலும் ஐயன் வந்து உங்கள் மேலே கோவப்பட போகிறதில்ல. இதுதான் உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.